எஸ்.சி. சேகர் சார், வணக்கம் சார். இந்த மறைந்த நடிகர் ராஜேஷோடு உங்களுடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார், இந்த துயரமான நேரத்தில். அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன கோயின்சிடன்ஸ் தெரியல. நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு தான் நான் ராஜேஷ் கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால இந்த லைன் கிடைக்கல. உடனே நான் விட்டுட்டேன். சரி, நாளைக்கு பேசிடலாம் அப்படின்னு. அந்த நாள்ங்கிறது இப்படி மாறும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய நல்ல நண்பர், திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய வெகு சிலர்ல ரொம்ப மிக புத்திசாலியான அறிவார்ந்த ஒரு மனிதர் என்றால் அது ராஜேஷ். அவரு நல்ல கிட்ட சொல்லுவாரு, சார் நீங்க ஸ்டார், நான் ஆக்டர் அப்படிம்பாரு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். என்ன ராஜேஷ், என்ன ஸ்டாரு ஆக்டர் எல்லாம் ஒண்ணு தானே? அப்படிலாம் கிடையாது சார். அது அது இப்போ ரஜினிகாந்த் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறோம். கமலஹாசன் உலக நாயகன் நடிகர் அப்படித்தானே சொல்றோம். அது நடிகர், அது வேற. அது மாதிரிதான் நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் உங்களை பாத்துருங்க, அசால்ட்டா நடிச்சுட்டு போயிடுவீங்க அப்படிம்பாரு. ஆனா எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காரு, ஆன்மீகத்துல ஈடுபாடு. அதே சமயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக பிடித்தவர். எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாளுக்கும் ரொம்ப அவங்களோட தொடர்பு இருந்தார் எம்ஜிஆர், நடிகர் எம்ஜிஆர் கூட. ஆமா, அந்த காலத்துக்கு நிறைய பழக்கம். அதே போல ஒரு ஜோதிடத்தை கத்துக்கிட்டு அத ஒரு ஆராய்ச்சியாக செய்து எத்தனையோ பேர்களுக்கு பலன் சொல்லியிருக்காரு. அது சொல்லுவார். சொன்ன இது இந்துக்களுக்கு மட்டும் இல்ல சார், எல்லாருக்கும் சார். இது ஒரு சயின்ஸ். யார் கத்துக்கிட்ட என்ன அப்படிம்பார். அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு பல பேர் இப்பவும் போன் பண்ணுவாங்க, சார் ராஜேஷ் நம்பர் கொடுங்க சார், அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சந்தேகம் கேட்கணும் சார், பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், வீடு வாங்க போறேன். அந்த அளவுக்கு. அதே போல நாடி ஜோதிடம், அதுலயும் ரொம்ப மிகப்பெரிய ஈடுபாடு உடையவர். தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில அவர் பிரின்சிபலாக இருந்தாரு. ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது அவருக்கு நிறைவேறாத ஆசைன்னு ஏதாவது இருந்ததுன்னா அது கமலஹாசன் படத்தை டைரக்ட் பண்ணணும் தயாரிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அது உங்ககிட்ட தான் சொல்லியிருந்தாரு போல இருக்கு, அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. சொன்னாங்க கமல் கூட பிடிக்கணும். பட் என்ன லைஃப் எதுவுமே நிச்சயம் இல்லதான். ஆனா ஒரு ஷாக்கிங்கா இருக்குங்கும் போது ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாரும் ஒரு நாள் போறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம், திரைப்பட நடிகர் என்ற முறையிலும் இப்ப கூட ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சி தொடர்ல ஒரு 4 வாரத்துக்கு உண்டான பைலட்டுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு வந்தாரு. அந்த கேமராமேன் சரத் என்கிட்ட சொல்றாரு, சார் என்ன எனர்ஜி சார், என்னமா ஆக்ட் பண்ணாரு சார், அவருக்கு 75 வயசு நம்ப முடியல அப்படின்னாரு. சார் எனக்கு அதாவது அப்படின்னு ஒழுதாவது தெரியுது எனக்கு. ஆனா என்ன கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே வயசு தான். நான் டிசம்பர், அவருக்கு எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஆகஸ்டோ இது சரியான ஞாபகம் இல்லை எனக்கு. நாங்க சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியுடைய ஒரு சிங்கிள் எபிசோட்ல போய் கலந்துக்கிட்டோம். ஒரு ஜாலியான விஷயம். நானு, ராஜேஷ், பாண்டியராஜன் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அது ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் பாரு சார், கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடணும், இதுவா இருக்கணும், சரியா தூங்கணும், எல்லாமே ஒரு வெல் டிசிப்ளின்டு லைஃப் இருக்கணும்னு ஆசைப்பட்டவர். அது மாதிரி கூடிய வரைக்கும் இருந்தவர் அவரு. அதனால அந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. அவருடைய இந்த மறைவுங்கிறது ஒரு திடுக்கிடும் செய்திங்கிறது சொல்லுவோம், அந்த பிரேக்கிங் நியூஸ் மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் சினிமா டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவர் கூட இணைந்து திரைப்படங்கள் பக்கத்துல இணைந்து ஏதாவது அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அவரோட இணைந்து பண்ண சொல்லுவாரு, என்ன கேட்க விளையாடாதீங்க, ரிகர்சல் பண்ணுங்க, விளையாடிட்டு இருக்கீங்களே பாரு, 2 லைன் தானே சார், பண்ணிக்கலாம் சார் வாங்க அப்படின்பேன். அது அதான் ஜாலியா கலந்துப்பாரு, கேட்கறா அப்படின்பா திடீர்னு. அது மாதிரி ஒரு என்ன சார், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் சினிமா நடிகர்களுக்கு என்றுமே வாழ்க்கையில் இறப்பு இல்லை. சிவாஜி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தியாகராஜர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ராஜேஷும் தொலைக்காட்சியில ஊடகங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய ஜோதிட எழுத்துக்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவருடைய ஆத்மா இதை கண்டிப்பா கெயிட் பண்ணுங்கிற நம்பிக்கை, அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.
இன்னும் ஒரே ஒரு இது, அவர் நல்ல இந்த ஜோதிடம், இந்த நாடி ஜோதிடம் இதுல நல்ல ஒரு அனுபவம் உண்டு. அதை பயின்று எல்லாருக்கும் அவர் சொன்னார். அதே மாதிரி இந்த தந்தை பெரியார் மற்றும் இடதுசாரி கல்விகள் இதுலயும் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவராக அது அந்த கருத்துக்களையும் வந்து மக்களிடையே மற்ற நண்பர்களிடையே அதிகமாக அந்த பேட்டிகளில் அவர் பேசுவது, உரைகளில் பேசுவதை பார்த்து ரெண்டு கான்ட்ராஸ்ட்ல அவர் எப்படி தான் ரெண்டே இணைந்து எனக்கு அது கான்ட்ரவர்சி இருக்கிற விஷயத்துல நான் அவங்களோட அதை பத்தி பேசுறது கிடையாது. சரி சரி. யாரோட இருந்தாலும் எங்களுக்கு அவரோட விஷயத்த மட்டும் தான் நான் பேசுவேன். அதனால அவரும் அப்படிதான். சேகருக்கு அதெல்லாம் பிடிக்காது, விட்டுடுங்க நம்ம வேற பேசுவோம் அப்படிம்பாரு. ஓஹோ சரி சரி சரி. அந்த உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருப்பாரு. பொதுவா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாரு, ஒரு சஃபாரி போட்டுப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா இருக்கும், எலிகென்ட்டா இருக்கணும் அப்படிம்பாரு. ஓ சரி. இந்த ஷேவ் பண்ண அதெல்லாம் வெளில வருது அதெல்லாம் வச்சுக்கவே மாட்டாரு. நீட்டா இருக்கு. அது அந்த அவர் அப்பியரன்ஸ் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிம்பாரு. ஓ சரி. மறைவு எதிர்பாராத ஒரு திடீர் மறைவு கடைசியாக கூட தான் பேசிருக்கிறாரு. ஆனா நேற்று நீங்க பேச முடியல, நான் ட்ரை பண்ண பேச முடியல. சரி சரி. எங்களுக்கு அது இந்த ஒரு வேதனையை அடிக்கிறது. அந்த தீரமான நேரத்தில் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சார். ஓகே சார், நன்றி சார். இந்த நேரத்தில் நீங்க கருத்து தெரிவிக்க மிக்க நன்றி.